ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோகோனட் சட்னி பொட்டுக்கடலை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வித் சுட சுட இட்லியோட. வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் சட்னி ரெடியாக. இப்போ நம்ம இதை தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தேங்காய் சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுட சுட இட்லியோடு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட மல்லிப்பூ இட்லி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் அரைச்ச தேங்காய் சட்னியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.